துக்ககரமான ஒரு விஷயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே துக்ககரமான விஷயம் நடைபெற்றதை கேள்விப்பட்டிருந்தாலோ அல்லது பிறர் வாழ்க்கையிலே நடைபெறுவதை நாம் அறிய நேர்ந்தாலோ நம்முடைய நிலையிலே நமக்கு எப்படி இருக்கிறது, நம்முடைய மனதிலே நமக்கு எப்படி இருக்கிறது, அது ஒரு யாருமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத, அதை விரும்பாத ஒன்றாகத்தான் இருக்கும். எந்த நிலையிலே நமக்கு இவ்விதமாக வருகிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ பிரயாசப்படும் இக்காலங்களிலே மனப்பூர்வமாக நாம் செய்யும் தவறுகளினால் வருவதுதான் இந்த துக்ககரமான ஒரு பெரிய ஒரு நிலை. அங்கே அவன் மீட்பை பெறுவதற்கு வாய்ப்பு மிகவும் அரிதாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து நம்முடைய மனசாட்சியை மழுக்கி பாவம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கிறவர்கள் என்பதை அல்லது அர்ப்பணித்தவர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உண்மையிலேயே நம்மை நாமே நிதானித்து நியாயந்திருத்தால் நாம் நியாயந்திருக்கப்படுவது இல்லைதான். தேவனுடைய ஐக்கியத்தை முதலாவது சரிவர அதை செய்ய முடியாது. நாம் துணிகரமாக தவறான வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணிக்கிற பொழுது நாம் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நாம் உறுதியா இருக்க முடியாது. தொடர்பே இல்லாமல் கூட இருக்க முடியும். அவருடைய சமூகமும் அவருடைய அந்த மெய் அன்பு, அந்த உணர்தல், அவரோடு கூட உள்ள அந்த உறவை உணர்தல் இருக்குதே, அதுவும் இழந்து சின்னாபன்னமாக போயிருக்கும். அருமையானவர்களே, இந்த அடையாளத்தை நாம் வைத்து கொண்டு நம்முடைய வாழ்விலே நாம் தேவனை சமீபமாக இருக்கிறோமா, தேவனை தூரமாக இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உண்மையை நாம் கண்டுகொள்ளும் பட்சத்தில் அது தேவனிடம் பக்கம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மனதார செய்யக்கூடிய எல்லா தவறுகளினின்றும் நாம் விலகி கொண்டே வருவோம். நாம் மனதிலே நாம் எவ்விதமான உணர்த்துதலுக்கும் நாம் ஒப்புக்கூடாமல் நம்முடைய மனம் போல வாழ்வது நடந்து கொண்டே இருக்குமானால் நாம் தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லியும் இப்பொழுது தூரத்திலே இருக்கிறவர்களாக, வழி விலகி போனவர்களாக இருக்கிறோம் என்பதை கண்டு கொள்ள முடியும். இப்பொழுது இதை யார் அறிய முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இதை அறிந்தால் நலமே. அங்கே மீட்பு கிடைக்கிறது. ஆமேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.